இப்போ நாம செக்ஷன் 1.4 லேர்ன் பண்ணலாமா? 1.4ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் அ 2D பிளேன். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா d is equal to root of x2 minus x1 square plus y2 minus y1 square. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா கார்டீசியன் பிளேனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ ஃபார் நாம் எப்படி ரீட் பண்ணியிருப்போன்னா ஒரே ஆக்சிஸில் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே உடைய டிஸ்டன்ஸை வந்து நாம் கால்குலேட் பண்ணியிருப்போம். இல்லை ஒய் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட் அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண எக்ஸைஸ் 2.1 இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டடி டேபிள் வந்து பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். இந்த விட்த் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று ஒய் ஆக்சிஸ் வந்து இந்த இடத்துல லென்த் வைஸ் ஹாரிசான்டல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் ஆக்சிஸ் சேமாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் சேமாக இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணதுக்கு வசதியாக இருந்தது. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் இருந்த டோர் பண்ண D1 R1 டோருக்கான விட்த்தை கால்குலேட் பண்ணதுக்கும் ஈஸியாக இருந்தது. இந்த பக்கம் வந்து பாத்ரூம் டோருக்கான ரெண்டு லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, D1 D2, அதுக்கான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணதுக்கும் டோர் விட்த் கால்குலேட் பண்ணதுக்கும் ஈஸியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கும். சம் ரேண்டமாக எங்கே வேணால் ஸ்லோப்பாக இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் ஸ்லோப்பாக இருக்கலாம், ஒரு ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். சரிங்களா? அந்த பாயிண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துடலாமா? ஓகே, அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ண ஃபார்முலா தாங்க 8th ஸ்டாண்டர்ட்லேயே. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு பித்தகோரஸ் தியரமோட ஃபார்முலா தான். பித்தகோரஸ் தியரமும் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. என்ன ரீட் பண்ணியிருக்கோம்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தகோரஸ் தியரம் பார்த்துடலாமா? நாம ஒரு வாட்டி ரிவிஷன் பார்த்துடலாம். என்ன பார்த்துருப்போம்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இந்த ஷேப்பில் இருக்கும், இல்லை இந்த ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸ்லோப்பு வந்து நம்ம சின்னு வச்சுக்கலாம், அட்ஜசன்ட் சைடுக்கு ஏன்னு வச்சுக்கலாம், ஆப்போசிட் சைடுக்கு சும்மா பின்னு நேம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் சி ஸ்கொயர், ஸ்லோப்போட சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இல்லையா. இதுதான் பித்தகோரஸ் தியரம் ரீட் பண்ணும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? இதே ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. எப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துடுவோமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக வந்து ஒரு கோஆர்டினேட் பிளேன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆரிஜின் வந்து ஓ, இது ஒய் ஆக்சிஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்டோட நேம் ஏன்னு வச்சுக்கலாம். கோஆர்டினேட் x1, y1ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு பாயிண்ட் இந்த சைடில் இருக்கு, இப்படி வச்சுக்கலாம். பாயிண்ட் அது பின்னு வச்சுக்கலாம். கோஆர்டினேட் x2, y2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே,
இப்போ பாருங்க, இந்த 2 பாயிண்ட்டும் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கா? கோஆர்டினேட்ஸ்க்கு பேரலாகவே இல்லை வெர்டிக்கலாகவும் இல்லை இல்லையா? 2 பாயிண்ட்டுமே ஸ்லாண்டிங்காக இருக்குது, ஒரு ஸ்லோப் டைரக்ஷனில் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்போ ஏக்கும் பிக்கும் கனெக்ட் பண்ணோன்னா இது வந்து கனெக்டிங் லைனா, இது வந்து ஏபி இல்லையா? சரி, நேம் பண்ணிக்கலாம். இப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்க. y2 மைனஸ் y1. நல்லா பாருங்க, y2ஓட கோஆர்டினேட் எங்க இருக்கு? y2 இங்க இருக்கு. y1க்கு இது a பாயிண்ட்ல இருக்கிற y1 எங்க இருக்கு? இது y1. அதே மாதிரி ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஏக்கும் பிக்கும். ஏயோட எக்ஸ் கோஆர்டினேட் x1 பாயிண்ட் இங்க இருக்கு, பிக்கு x2 இருக்கு இல்லையா? அது எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ சரிங்களா? அப்ப இந்த வெர்டிக்கல் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் இப்போ என்னது? x2 மைனஸ் x1 இல்லையா? அப்போ ஏபிக்கான இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து x2 மைனஸ் x1 இல்லையா? சரி, இப்போ ஏபிக்கும் ஆன வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னது? y2 மைனஸ் y1. சரிங்களா? பாருங்க, இது அப்படியே இங்க இருக்கும். அப்ப ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square whole root வந்துரும் இல்லையா? சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? இதே ஃபார்முலா தான், பித்தகோரஸ் தியரம் தான் இங்கே வருது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா வச்சு சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்க, சரி, கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. O அந்த ஆக்சிஸ் 3 பாயிண்ட் இருக்கு, ஏ இருக்கு, டி இருக்கு, எம் இருக்கு. ஏயோட கோஆர்டினேட் 3,4, டியோட கோஆர்டினேட் 7,1, எம்மோட கோஆர்டினேட் 9,6. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி பார்ப்போமா? இப்போ ஏடி எவ்வளோ? x2 ஏடி. அப்போ இது x1 y1 ஆகிடும், x2 y2 இல்லையா? அப்போ 7 மைனஸ் 3, 7 மைனஸ் 3 ஸ்கொயர் ஹோல் ரூட் இல்லையா? ப்ளஸ் y2 மைனஸ் y1, 1 மைனஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் 7 மைனஸ் 3 வந்து 4 ஸ்கொயர் plus 1 minus 4 minus 3 square, okay, equal 16 plus 3 minus 3 square 9 equal 25 equal 5. okay, அப்போ AD is equal to 5 வருது இல்லையா? சரி, இப்போ DM பார்ப்போமா? root of x2 minus x1 இல்லையா? 9 minus 7. அப்போ 9 minus 7 square plus y2 minus y1, 6 minus 1, 6 minus 1 square equal 9 minus 7 na 2 square plus 5 square. Clear? Okay. அப்போ
root of, yeah, root of 4 plus 25 is equal to root 29. ஓகே, டிஎம் வந்து நமக்கு root 29 வந்துடுச்சு. சரி, இப்போ எம்ஏ கண்டுபிடிப்போமா? இது அப்போ x1 y1, இது x2 y2. x2 minus x1, 3 minus 9. 3 minus 9 square plus y2 minus y1, 4 minus 6. 4 minus 6 square equal 3 minus 9 வந்து minus x square plus minus 4 minus 2 minus 4 minus x minus 2 square equal minus x square 36 plus minus 2 square வந்து 4. Well, root 40. Okay. சரி, இப்போ இது ஃபார்முலா பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இதே ஒரே ஃபார்முலா தான். ஸ்லோப் பாருங்க, மேலேருந்து கீழே இருந்தாலும் சரி, பாயிண்ட் ஏ டி மேலேருந்து கீழே பார்த்து இருந்தாலும் சரி. இப்போ டிஎம் வந்து கீழேருந்து மேலே இருக்குது இல்லையா, இந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் சரி, இல்லை லெஃப்டில் இருந்து ரைட்டில் இருந்தாலும் சரி. எம்ஏ வந்து லெஃப்டில் இருக்குது, எம் வந்து ரைட்டில் இருக்குது, ஏ வந்து லெஃப்டில் இருக்குது. ரைட்லேருந்து லெஃப்டில் பார்த்தாலும் சரி. ஏடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இருக்குது, டிஎம்மும் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இருக்குது, ஆனால் கீழேருந்து மேலே இருக்குது இல்லையா. இது எந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான், சரிங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். ஒரே ஃபார்முலா தான் யூனிவர்சலில், யூனிவர்சலில் ஒரே ஃபார்முலா தான், சரிங்களா. ஓகே, இப்போ சார் டவுட் இருக்குது. இந்த கோஆர்டினேட் ஒருவேளை இது வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இல்லையா, செகண்ட் கோஆர்டினேட்டில் வேல்யூஸ்லாம் மைனஸில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது இல்லையா, அதையும் செக் பண்ணி பார்த்துடலாமா நாம. இதே பாயிண்ட்ஸை செகண்ட் இதில் ப்ளேஸ் பண்ணி பார்ப்போமா. அது பார்த்தா ஏ டி எம் இல்லையா. ஓகே, அது ஏ டி எம். ஓகேங்களா. அப்போ இது இந்த கோஆர்டினேட்டுக்கு மாறும்போது ஏ வந்து ஏ டேஷ்னு வச்சுக்கலாமா, டிஏ டி டேஷ்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ்க்காக எம் எம் டேஷ்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோஆர்டினேட் அப்படியே மிரர் வரும்போது என்ன ஆகும், ஒய் வந்து ப்ளஸில் தான் இருக்கும், ஆனால் எக்ஸ் பாருங்க அது மைனஸில் இருக்கும் இல்லையா, அப்படியே மைனஸில் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் வேல்யூன்னு 3 வந்து இங்கே -3 ஆயிடுமா, ஏல -3, ஒய் வந்து அதே 4. எம்முக்கு 9 வந்து அப்படியே -9 இங்கே வந்துவிடும், -9, 6. டிக்கு அதே மாதிரி இங்கே 7 வந்து -7 ஆயிடும், -7, 1. சரிங்களா, புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு எப்படி வந்துடுச்சுன்ட்டு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, இது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட்க்கு மாறினாலும் அதே மாதிரி தான். தேர்ட் குவாட்ரண்ட்ல என்ன வராங்க, எக்ஸும் மைனஸ்ல இருக்கும், ஒய்யும் மைனஸ்ல இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எக்ஸு பிளஸ்ல இருக்கும், ஒய் மட்டும் மைனஸ்ல இருக்குங்க. ரைட்டுங்களா. சரி, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போமா, ஏடி டேஷ்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்ட்டு. A dash D dash equal to root of x2 minus x1, அப்போ -7 minus x1 எவ்வளோ -3, minus of -3 the whole square plus இங்கே
y2 minus y1 அப்போ 1 minus 4 equal minus 7 plus 3 square plus 1 minus 4 வந்து minus 3 square equal minus 1 plus 3 வந்து minus 4 square plus 3 minus 3 square வந்து 9 equal அப்போ a dash d dash equal to minus 4 square வந்து இங்க 16 plus 9 equal to root 16 plus 9 25 equal to 5 okay அப்போ a dash d dash வந்து 5 தெரியுதுங்களா இங்கேயும் இங்க ad வந்து 5 a dash d dash வந்து 5 வந்துருச்சு சரி இப்போ d dash m dash பார்க்கலாமா okay root of x2 minus 5 இல்லையா d dash x2 வந்து minus 9 இங்க minus of x1 வந்து minus 7 minus 7 the whole square plus y2 வந்து 6 6 minus y1 7 square equal minus 9 minus of minus 1 வந்து plus 7 square plus 6 minus 1 வந்து 5 square equal to so d dash m dash equal to root of minus 9 plus 7 வந்து 4 minus minus 9 plus 7 வந்து 2 இல்லையா okay minus 2 square plus 5 square equal minus 2 square வந்து 4 plus 5 square வந்து 25 equal 4 plus 25 root 29 வருது சரி ஓகே பாருங்க d dash m dash dm வேல்யூ சேமாகவே இருக்கும் இல்லைங்களா மிரர் பண்ணதுனால சேமாக இருக்கு அடுத்து MEAக்கு செக் பண்ணி பார்ப்போமா MEAக்கு m dash a dashக்கு root of x2 minus x1 இல்லையா x2 வந்து minus 3 so x1 வந்து minus 9 square plus y2 வந்து இங்க 4 y1 வந்து 6 square equal to minus 3 minus of minus 9 வந்து plus minus of plus 9 ஆயிடும் so minus 3 plus 9 square plus 4 minus 6 வந்து minus 2 square so m dash a dash equal to minus 3 plus 9 வந்து 6 square plus minus 2 square வந்து 4 6 square வந்து 36 plus 4 equal to root 40 சரிங்களா இப்போ m dash a dash எம்ஏ சேம் சரிங்களா நீங்கள் ரிவர்ஸில் பண்ணாலும் அதே ஃபார்முலா அதே தான் வரும் இப்போ எம் டேஷ் ஏ டேஷ் பார்த்தாலும் இப்போ ஏ டேஷ் எம் டேஷ்னு பாருங்களேன் அப்பயும் ஆன்சர் சேமாக தான் வரும் ஏ டேஷ் எம் டேஷ்னு சும்மா ரஃபாக போட்டு பார்க்கலாமா ஒரு கால்குலேஷனுக்காக இப்போ எம் டேஷ் ஏ டேஷ் பார்த்தோம் ஏ டேஷ் எம் டேஷ்னு போட்டு பார்க்கலாம் ஏ டேஷ் எம் டேஷ் பார்க்கும்போது இது x2 மைனஸ் x1 இப்போ x2 வந்து இங்கே 9 ஆகிடுமா மைனஸ் x2 minus of x1 வந்து எவ்வளோ minus 3 the whole square plus y2 minus y1 6 minus 4 square equal பாருங்க minus 9 minus of minus 3 plus 3 the whole square plus 6 minus 4 2 square so a dash m dash equal to minus 9 plus 3 எவ்வளோ minus 6 minus 6 ஓட ஸ்கொயரு 36 plus 2 square 4
36 plus root 40 equal இது m dash a dash சரிங்களா? புரியுதுங்களா? வந்துருச்சா? நீங்க ஏஎம்னு பார்த்தாலும் சரி, எம் டேஷ் ஏ டேஷ் இப்படி பார்த்தாலும் ஆன்சர் சேம் தான். சரிங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் நாம எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸை பார்க்கலாம். சரிங்களா?